Hi everyone, this is Harish from Vistatech. இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோடில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்கில்ஸ் செட்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பை தான் நான் சொல்ல போகிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோட் மேப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு சர்வீஸ் இருக்குன்னா அதோட கஸ்டமர்ஸை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது கண்டுபிடிச்ச அப்புறமா அது குளோபலி கொண்டு போய் ரீச் அவுட்டும் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட. அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர்ஸை பேயபிள் கஸ்டமர்ஸாக சேஞ்சும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம பர்டிகுலர் ஏதோ டிகிரி, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோலில் அப்ளை பண்ணி ஜாப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோட் மேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மார்க்கெட் அனாலிசிஸ். ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் எப்படி ரெடி பண்ணால் நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட போய் ஈஸியாக ரீச் பண்ண முடியும், கஸ்டமர்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃபோன் ரெடி பண்ணுறாங்கன்னு ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாம். அந்த ஃபோன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற காம்படிட்டர்ஸ்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க, ப்ரைஸிங்கில் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ கேமராக்காக ரன் பண்ணும்போது சேல்ஸ் அதிகமாக இருக்கா, பர்ஃபார்மன்ஸுக்காக ரன் பண்ணும்போது சேல்ஸ் அதிகமாக இருக்கா, ஸோ நம்ம எதில் காம்ப்ரமைஸ் பண்ணணும், எதில் நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுத்தா நம்மளுக்கு சேல்ஸ் ஆகும், இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஷெட்யூல் போடுவாங்க. இந்த ப்ராடக்ட்டை இப்படி ரெடி பண்ணாதான் சேல் ஆகுன்றத ஷெட்யூல் போட்டு அது மேனுஃபேக்சர் டீமுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும்னா, யூஜிபிஏன்னா என்னென்னு படிக்கணும். மார்க்கெட்டிங் அனாலிசிஸில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், என்னென்ன மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. இமெயில் மார்க்கெட்டிங்கு, மெட்டா ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு என்னென்னலாம் படிக்கணும்னா, மார்க்கெட் அனாலிசிஸ், கஸ்டமர்ஸ் பிஹேவியர், கஸ்டமர் பர்சோனா, ப்ரைசிங் அனலைசிஸ், சென்டிமெண்ட் அனலைசிஸ், இது மட்டும் இல்லாமல் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்கும் நம்ம படிக்கணும். நம்ம பார்க்க போகிறது எஸ்இஓ. எஸ்இஓனா என்னன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ்ல ஒரு ஃபோனை வந்து மேனுஃபேக்சர் டீம் அமைச்சா மேனுஃபேக்சர் டீம் சென்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது இப்போ மார்க்கெட்ல வந்துருச்சு. ஸோ இந்த மார்க்கெட்ல வந்தோன்னா ஒரு பர்சன் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ சர்ச் பண்ணி வந்தாரா அந்த ப்ராடக்ட்டை போய் அவங்க பை பண்ணுவாங்க. ஸோ சர்ச் பண்ணி நம்ம ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுறது தான் எஸ்இஓ நான் சொல்கிறேன். எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆட்டோமைசேஷன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை யாராச்சும் தேடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வெப்சைட் வருதோ மேக்ஸிமம் ஆஃப் பர்சன்ஸ் அதில் போய் தான் பை பண்ணுறாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் வர வைக்கிறதுக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது தான் எஸ்இஓ டீம் நம்ம சொல்கிறோம். ஸோ எஸ்இஓக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும்னா, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுற ஒரு டூலையும் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகும். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ். ஏன்னா இதில் வந்து நம்ம கோடிங்கே இல்லாமல் நம்மளால ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துட்டோம், எஸ்இஓ பார்த்துட்டோம். ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான வெப்சைட்டை லிஸ்ட் அவுட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை கஸ்டமர்ஸ்கிட்ட கொண்டு போய் ரீச் அவுட் பண்ணணும். ஸோ ரீச் அவுட் பண்ணணும்னா எனக்கு இருக்கிற ஒரு வே தான் ஆட்ஸ். ஆட்ஸ் ரன் பண்ணனா என்னால் கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் அவுட் பண்ண முடியும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு கண்டென்ட் எழுதணும். ஸோ நம்ம இப்போ படிக்கணும்னு சொல்ல போகிறதும் கண்டென்ட் ரைட்டிங் தான். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். கண்டென்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 4 டாபிக் தான். ஸோ ஊக், ப்ராப்ளம்ஸ், சொல்யூஷன், சிடிஏ இந்த 4மே வச்சு தான் கண்டென்ட்ஸ் எழுதுவாங்க. ஸோ இது 4மே தெளிவாக படிச்சாகும். நம்ம ஒரு கண்டென்ட் எழுதி வச்சிருக்கோம். ஸோ இதை எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதை எடிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா Adobe Premiere Pro, After Effects. நீங்கள் ப்ரொஃபஷனலாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 டூலை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் இருக்கிற வீடியோ எடிட்டர் ரோல்ஸ்க்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இல்லை எனக்கு அந்த அளவு சிஸ்டம் இல்லை, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஏம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா CapCut, Filmora இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு கண்டென்ட் எழுதி எடிட்டிங் பண்ணி ஒரு ஆட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து மெட்டா ஆட்ஸில் எப்படி ரன் பண்ணணும், கூகுள் ஆட்ஸில் எப்படி ரன் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சு வைக்கணும். மெட்டா ஆட்ஸ்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ஸ் இதுலலாம் ஒரே இதில் ரன் ஆகுதான் மெட்டா ஆட்ஸ்ன்னு சொல்கிறோம். கூகுள் ஆட்ஸ்னா யூடியூப், ஸோ நம்ம பார்க்குற சர்ச் இன்ஜின் வரும்போது வர ஆட்ஸு, ஸோ வெப்சைட்ஸில் போகும்போது வர ஆட்ஸு, ஆப்ஸில் வரும்போது ஆட்ஸு, இது எல்லாமே கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது 2த்துலேயும் கேம்பைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ கேம்பைன்ஸ் எந்த மாதிரி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி செட் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு, ஸோ ஏஜ் கேட்டகரி எப்படி வைக்கணும், எந்த கண்ட்ரியில் ரன் ஆகணும், லொக்கேஷன்ஸ் எப்படி வைக்கணும்னு சொல்லி இது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு நம்ம ஒரு கேம்பைனை ரன் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவில் கேம்பைன் இது வரைக்கும் ரன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 2லேருந்து ஒரு 3 கேம்பைன் ரன் பண்ணி வச்சாதான் நீங்கள் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுதா இல்லையானா அவங்க இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கேம்பைன்ஸ் ரன் பண்ணி நம்மளுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணுறது தான் லாஸ்ட்டாக நம்ம படித்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோலை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணவும் முடியும். இந்த டாபிக்ஸ்லாம் உங்களால் செல்ஃப் லேர்ன் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விஸ்டாடெக்கோட 60 டேஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமை என்கொயரி பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரில். ஸோ இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குவாரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க.